ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த குழப்பமுமே இல்லாமல் கரோக்கி டுயட் பாடிடலாம். அதில் ஒன்றும் எந்த கஷ்டமுமே வராது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பாடும்போது, வாத்தியங்களோடு பாடும்போது நீங்கள் ஸ்கேல் ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா போயிடும். அந்த ஸ்கேலை அவங்க காட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நான் தொடக்க காலத்தில் என்னுடைய ஒரு தொடக்க காலம் இன்னொரு 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் போன அந்த தஞ்சையில் மிக புகழ்பெற்ற ஒரு இசைக்குழு இது. அங்கே போய் அவங்க இசைக்குழுவில் ஒரு பாட்டு பாடிட்டாலே ஒரு பெரிய விஷயம். அது போன்ற ஒரு புகழ்பெற்ற இசைக்குழு இருந்துச்சு தஞ்சாவூரில். இப்பயும் இருக்கு, கோல்டன் ஆர்கெஸ்ட்ரான்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட போகும்போது அந்த ஒரு தலைவர் அந்த கிட்டாரில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை தான் மீட்டுவார். நீங்கள் அதுலேருந்தே எடுத்துகிட்டு பாடணும். நீங்கள் அந்த கீபோர்டில் வச்சு உங்களுக்கு அழுத்தி காமிச்சு சாப்பாசாலாம் போட்டெல்லாம் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை பாட்டை எடுக்க விட மாட்டாங்க. ட்ராயிங் முடிஞ்சு போச்சு, அதுலேருந்தே நீங்கள் எடுத்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்ருதியின் லெவலை, அந்த ஸ்கேலை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கணும், மனசில் வாங்கியிருக்கணும். அப்போதான் அந்த பாடலை உங்களால் முழுமையாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். இப்போ கரோக்கியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மிக எளிமையான ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் இப்போ எளிதில் பின்பற்றக்கூடிய வழி தான், நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி தான். இருந்தாலும் ஒரு தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவங்க நல்லா கவனிச்சிங்க. ஒரிஜினல் பாட்டை அது நீங்கள் எதில் பென்ட்ரைவ்லையோ யூடியூப்லையோ அல்லது லேப்டாப்லையோ சிஸ்டத்துலையோ எதில் வேணாலும் போட்டு கேளுங்க. ஆனால் அது கூட சேர்ந்து பாடுங்க. அது கூட சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஸ்கேலில் நம்மளால் அந்த பாட்டை பாட முடியுதான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வருது. இப்போ சிறு வயதில் உள்ளவர்களுக்கு வயது குறைவாக உள்ளவர்களுக்கு இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ என்னை போன்று சற்று வயதாகி ஆர்வம் வந்தவர்கள், இசையில் ஆர்வம் வந்தவர்களுக்கு, ஒரு 50 வயதை கடந்தவர்களுக்கு அவங்களுக்கு பாடும்போது தான் அந்த ரேஞ்சு பிரச்சனை வரும். ஒரு பாட்டை இப்போ எஸ்பிபி பாடக்கூடிய அந்த ஒரிஜினல் ஸ்கேலில் நம்மளால பாட முடியுமா? அப்போ அந்த டிஎம்எஸ் பாடின பாட்டு, சீர்காழி பாடின பாட்டுலாம் உங்களால ஒரிஜினல் ஸ்கேலில் பாடுறது ரொம்ப சிரமம். ஜேசஸ் பாட்டே ஈஸி நினைக்கிறீங்க, சில பாட்டெலாம் பாருங்க, ஜேசஸ் பாட்டே பாட முடியாது. அந்த அளவு சிரமமான ஒரு ரேஞ்சாக இருக்கும். அந்த ஸ்கேல் ரொம்ப ஹை ஸ்கேலாக இருக்கும். அது போன்ற பாடல்களை நீங்கள் சேர்ந்து 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 அந்த பாட்டு